السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றார். ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் பல அமல்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்திலே இருக்கின்றது. ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அமல் தான் பெருநாள் அன்று கொடுக்கக்கூடிய உதுஹியாவுடைய அமலாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், பெருநாள் அன்று ஒரு மனிதன் குர்பான் கொடுப்பதை விட, உதுஹியா கொடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேறு எந்த அமலையும் செய்யவே இல்லை. பெருநாள் என்று ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக உயர்ந்த அமல் குர்பான் கொடுப்பது, உதுஹியா கொடுப்பது என்று சொன்னார். ஒரு மனிதர் கொடுக்கக்கூடிய குர்பான் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளையிலே கொம்புகளுடன், முடிகளுடன், நகங்களுடன் வரும். கொம்புகள், முடிகள், நகங்களுடன் வரும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் சிறப்பை சொன்னார்கள். இரத்தம் அதன் டாட்ஸ் கீழே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை பெறுகின்றது, அல்லாஹ்விடத்தில் சென்றடைகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன், நீங்கள் சந்தோஷப்படுங்கள், உள்ளத்தால் நீங்கள் நிம்மதி அடையுங்கள், கொடுக்கக்கூடிய இந்த அமலை நினைத்து திருப்தி காணுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அமல் தான் குர்பான் என்ற அமலாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பான் என்ற அமலை பெருநாள் அன்று, அன்றைய தினத்திலே தனது செலவுக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய செலவு போக மேல் மிச்சமாக யாருடைய கையிலே பணம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த அமலை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அமலை பொறுத்த வரைக்கும் சுன்னா முஅக்கதா. சில உலமாக்கள் ஹனஃபியாக்கள் கட்டாயம் என்று சொல்கின்றார்கள். பொதுவாக உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, சரியான கருத்து, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஏன் இந்த உதுஹியா என்ற அமல் கொடுக்கப்படுகின்றது? முதலாவது, நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றோம் என்பதை இந்த உதுஹியாவின் மூலமாக நாம் நிரூபிக்கின்றோம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே பொறுமை என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் கனவிலே காணுகின்றார்கள், அதை நிறைவேற்றுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆட்டை இறக்குகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், நீங்கள் பொறுமையுடன் இதை செய்து முடித்து விட்டீர்கள், நிச்சயமாக நல்ல மக்களுக்கு இப்படியே கூலியை வழங்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். நமக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அதை கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு சதகாவாக இந்த குர்பான் காணப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த குர்பானை யார் கொடுக்க வேண்டும்? அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவருக்கு அந்த வசதி என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு சில சகோதரர்கள் குர்பான் கொடுக்கும் பொழுது சில பிழையான சில கொள்கைகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த கொள்கைகளை கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு ஒட்டகம், அதை ஒருவர் கொடுக்கவும் முடியும், 7 பேர் சேர்ந்து கொடுக்கவும் முடியும். ஒரு மாடு, அதை ஒருவர் கொடுக்கவும் முடியும், 7 பேர் சேர்ந்து கொடுக்கவும் முடியும், 5 பேர் சேர்ந்து கொடுக்கவும் முடியும், 4 பேர் சேர்ந்து கொடுக்கவும் முடியும். ஒரு ஆட்டை ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வசதி இல்லாதவர்களுக்கு நாம் குர்பான் கொடுக்க வேண்டுமா? எனது ஒரு நண்பர் இருக்கின்றார், எனது ஒரு மாமா அங்கல் இருக்கின்றார், அல்லது வேறொருவர் இருக்கின்றார், அவருக்கு நான் ஒரு மாட்டை கொடுக்கும் பொழுது அவரை பார்த்து சொல்வது, நான் உங்களுக்கும் சேர்த்து குர்பான் கொடுக்கின்றேன். அப்படி நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வசதி இல்லாதவர்களுக்கு குர்பான் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஒரு மாட்டை கொடுத்தால், ஒரு மாட்டை நாம் தனியே கொடுத்தால் பெரிய நன்மை கிடைக்கும். 7 பேர் சேர்ந்து கொடுத்தால் அதற்கும் நன்மை இருக்கின்றது. எனவே அந்த நன்மையை சம்பாதிப்பதில் நாம் இப்பொழுதும் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் கவுண்ட் பண்ணிக் கொள்வார்கள். மனைவி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 பிள்ளைகள், இவர்கள் அனைவருக்கும் நான் குர்பான் கொடுக்கின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்வார்கள். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நமது பிள்ளைகள் சம்பாதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நாம் குர்பான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் நன்மை போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. பிள்ளைகள் சம்பாதிக்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கும் வசதி இருக்கின்றது என்றால், அவர்களும் வேறாக உதுஹியா கொடுத்தால் அதற்குரிய நன்மை போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு ஒட்டகத்துடைய வயதை உலமாக்கல் ஹதீஸிலே காணும் பொழுது
5 வயதாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். 5 வயதை அடைந்திருக்க வேண்டும். ஒரு மாட்டை பொறுத்த வரைக்கும் 2 வயதை அடைந்திருக்க வேண்டும், 3வது வயதிலே நுழைந்திருக்க வேண்டும், 3வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். ஒரு ஆட்டை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இதே போன்று உதஹியா கொடுக்கும் பொழுது 4 குறைகள் அந்த பிராணியிலே குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த மிருகத்திலே இருக்கும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதஹியா கொடுக்கும் பொழுது அந்த அந்த கொடுக்கக்கூடிய மாடு, ஆடு, ஒட்டகத்திலே தெளிவான குருட்டுத்தன்மை இருக்கின்றது, கண்ணிலே ஏதாவது குறைபாடு இருக்கின்றது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தெளிவான நோய் இருக்கின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கால் நொண்டியாக இருக்கின்றது என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே போன்று மெலிந்த, கடுமையாக மெலிந்த ஒரு பிராணியாக இருக்கும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெருநாள் தினம் அன்று தொழுவிக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலிருந்து பெருநாள் தினம் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்கள் இருக்கின்றன. அந்த 3 நாட்களுடைய கடைசி மகரிப் நேரம் வரைக்கும் உதுஹியாவை கொடுக்கலாம். மகரிபுக்கு முன்னால் ஒருவர் மாட்டை, ஆட்டை குர்பான் கொடுத்து விட்டார், அறுத்து விட்டார், அதை பங்கு வைக்கின்றார், ஷேர் பண்ணுகின்றார், தொலை உரிக்கின்றார், கட் பண்ணுகின்றார், மகரிபுக்கு பின்னால் தான் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படும். மகரிபுக்கு பின்னால் அறுத்து விட்டால், மகரிபுடைய அதான் அதன் நேரத்துக்கு பின்னால் அறுத்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதே போன்று பெருநாள் தினம் அன்று காலை சாப்பாட்டுக்கு, பிரேக்ஃபாஸ்டுக்கு காலை உணவு தேவை என்று ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னாலே அறுத்து விட்டார் என்றால் அந்த குர்பானும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகை நேரம் வந்திருக்க வேண்டும், அதற்கு பின்னால் அறுக்கப்பட்டால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. உதுஹியாவை நாம் அறுத்து விட்டோம், அந்த பிராணியை கொடுத்து விட்டோம், அதற்கு பின்னால் மிகச் சிறந்தது சிறிய ஒரு பங்கை எடுத்து விட்டு, நமக்கு விருப்பமான அந்த பார்ட்ஸை எடுத்து விட்டு மற்ற பகுதிகள் அனைத்தையும் குர்பான் கொடுப்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அப்படித்தான் இதைவிட கூடுதலாக இருக்க வேண்டும் என்றால் உலமாக்கள் ஒரு வழிகாட்டலை சொல்லி இருக்கின்றார்கள். என்ன வழிகாட்டல் என்றால், 3இல் 1 பங்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம், 3இல் 1 பங்கை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், 3இல் 1 பங்கை பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு வசதி உள்ளவருக்கு உதுஹியாவை கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அவருக்கு இதை கொடுக்கலாம், வசதி உள்ளவருக்கு கொடுக்கலாம், ஹதியா என்ற அடிப்படையிலே அதை கொடுக்க முடியும். ஆனால் வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உதுஹியாவை அவர்கள் விற்க முடியாது. நான் ஒரு வசதி உள்ளவனாக இருக்கின்றேன், ஒருவர் ஹதியாவாக அந்த உதுஹியா இறைச்சியை தந்திருக்கின்றார் என்றால் அதை நாம் விற்க முடியாது, அதை நாம் விற்க முடியாது. ஏழைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய, வசதி குறைந்தவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இறைச்சி ஹதியா என்ற அடிப்படையில் கிடையாது, அவர்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் விரும்பினால் சாப்பிடலாம், விரும்பினால் அதை விற்று அந்த பணத்தை எடுத்து அவர்கள் பிரயோஜனம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை உலமாக்கள் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார். இதே போன்று நகம் வெட்டுவது, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டுவிட்டால், அதன் மாதம் ஆரம்பித்து விட்டால் உதுஹியா கொடுக்கும் வரைக்கும் நாம் நகங்களை வெட்டிவிடக்கூடாது என்று ஹதீஸிலே, முடிகளை வெட்டக்கூடாது என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இது உதுஹியாவை கொடுப்பவருக்கு மாத்திரம்தான், மத பிள்ளைகளுக்கு கிடையாது. சிலர் பிள்ளைகள், மனைவிமார் அனைவருக்கும் இதை சொல்கின்றார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்து விட்டால் நான் குர்பான் கொடுக்க போகின்றேன், நீங்களும் முடிவெட்டக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அந்த சட்டம் அவர்களுக்கு கிடையாது. உதுஹியாவை கொடுக்கக்கூடியவருக்கு மாத்திரம்தான் இந்த சட்டம் இருக்கின்றது. அவர் மாத்திரம் முடிகளை வெட்டாமல், நகங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும். அது சுன்னா முஅக்கதாவாக இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நாம் உதுஹியாவை கொடுக்க வேண்டும். உதுஹியா கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று நாம் அந்த உதுஹியாவை நாம முன்னின்று கொடுப்பது மிகச்சிறந்தது. அப்படி அதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் நாம முன்னின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்கள் அறுத்தார்களோ இதே போன்று நாம் முன்னின்று பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அறுக்கப்பட வேண்டிய 3 பகுதிகள் இருக்கின்றன கழுத்திலே. அந்த 3 பகுதிகளும் கட்டாயம் அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அறுக்கப்பட்டால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வலியுறுத்திய ஒரு விஷயம்தான், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் இஹ்சானை கட்டாயமாக்கி இருக்கின்றார், நல்ல முறையில் நடந்து கொள்வதை கட்டாயமாக்கி இருக்கின்றார். ஃபஇதா கதல்தும் ஃபஅஹ்சினுல் கித்லா. ஒருவர் யாராவது ஒருவரை கொன்று விட்டால் அதற்கு தண்டனையாக அவரை கொல்ல வேண்டும் என்றாலும் அவரை அழகாக கொள்ளுங்கள், அவரை சித்திரவதை செய்து கஷ்டப்படுத்தி கொள்ளாதீர்கள். வஇதா தபஹ்தும் ஃபஅஹ்சினு திப்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அதை நீங்கள் அழகாக அருங்கள், தொந்தரவு கொடுக்காமல் அருங்கள். ஒரு பிராணியை அறுக்கும் பொழுது இன்னும் ஒரு பிராணிக்கு முன்னால், மாட்டுக்கு முன்னால், ஆட்டுக்கு முன்னால் வைத்து அறுக்கக்கூடாது.
கத்தியை நன்றாக தீட்டிக் கொள்ள வேண்டும். இந்த பிராணிக்கு முன்னால் வைத்து கத்தியை காட்டி தீட்டக்கூடாது. எவ்வளவு அதை நாம் பண்பாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு பண்பாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டது போன்றோ மிருகங்களுக்கும் உயிரினங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதை அந்த மிருகங்கள் உணர்ந்தன. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கண்ணியத்தை ஃபீல் பண்ணியது, அதை உணர்ந்து அது செயற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மிருகங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் அதற்குரிய மரியாதையும் கொடுத்திருக்கின்றார்கள். இதை நாம் ஹதீஸூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த சட்ட திட்டங்களை அறிந்து செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.